அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅது. அன்பு நிறைந்த ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் ஏக இறைவனின் பேரன்பு உண்டாகட்டுமாகுக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது எங்கே நடக்கும், எப்படி நடக்கும். அருமையான பெருமக்களே, நாம் நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் செட்டில் பண்ணுவோம். காலையில் எழுந்த உடனே இந்த வேலையை செய்யணும், 9 மணிக்கு இந்த இடத்துக்கு போகணும், 1 மணிக்கு இந்த இடத்துக்கு அந்த வேலையை போய் முடிச்சுட்டு வரணும்னு நம்ம நினைப்போம். ஆனால் கால சூழ்நிலை விடிந்த பின்பு நம்முடைய சூழ்நிலைகள் அப்படியே மாறும். எந்த நேரத்தில் எப்படி நடக்கும் என்பதை யாராலுமே அறிய முடியாது. அதுபோன்றுதான் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நம்ம எப்படி வேணாலும் வாழலாம் நினைத்து கொண்டு வாழ்வான். ஆனால் இந்த உலகம் என்பது நிரந்தரமானதல்ல. தாயின் கருவறையில் சிசுவாக குழந்தையாக உருவாகிற சமயத்திலேயே இறைவன் ஒவ்வொரு மனிதனுடைய தல விதியை நிர்ணயம் செய்து விடுகிறான். நீ இந்த உலகிலே இத்தனை வருடம்தான் வாழ்வாய், இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது செல்வந்தனாக வாழ்வாயா, ஏழையாக வாழ்வாயா என்பதையெல்லாம் இறைவன் நிர்ணயம் செய்து விடுவான். இந்த உலகத்தில் 50 வயது வரை தான் நீ வாழ்வாய், இந்த இடத்திலே உனக்கு இப்படித்தான் மரணம் வரும் என்பதையெல்லாம் இறைவன் உறுதி செய்துதான் ஒரு குழந்தையை இந்த உலகத்திலே பிறக்கச் செய்கிறான். ஆனால் மனிதன் அதை கண்டுகொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த உலகம்தான் நமக்கு நிரந்தரமானது என்று. அருமையான பெருமக்களே, அப்படி வாழ்வது என்பது நமக்கு ஏமாற்றத்தை தந்துவிடும். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இறைவன் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான். குல்லு நஃப்ஸின் தாஇகத்துல் மவுத். ஒவ்வொரு ஆத்மாவும் அதனுடைய மரணத்தை அடைந்தே தீரும். ஒவ்வொரு ஆத்மாவும் மரண நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் அதை அவன் அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. இன்னொரு வசனத்தில் இறைவன் இப்படி குறிப்பிட்டு காட்டுவான். ஐனமா தகூனு இத்ரிக்குமுல் மவுத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜிம் முஷையதா. நீங்கள் எங்கிருந்தாலும் எப்பேற்பட்ட இடத்தில் இருந்தாலும் மரணம் உங்களை வந்து அடைந்தே தீரும் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான். உறுதிமிக்க கோட்டைக்குள் நீ இருந்தாலும் கூட மரணம் உங்களுக்கு வரவேண்டிய சமயத்தில் நிர்ணயம் செய்யப்பட்ட நிமிடத்தில் மரணம் வந்து அடைந்தே தீரும். அருமையான பெருமக்களே, யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நம்மோடு வாழுகிற சக மனிதர்கள் விபத்தினால் மரணம் அடைகிறார்கள், இயற்கையாக மரணம் அடைகிறார்கள். இதுவெல்லாம் இறைவன் எழுதி வைத்த விதி. அப்போ மரணம் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் வந்துவிடும் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடத்துல இறைவன் இப்படி குறிப்பிட்டு காட்டுவான். குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும் சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா என்று சொல்கிற வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறான். நபியே, அந்த மக்களிடத்திலே கூறுவீராக, நீங்கள் மரணத்தை விட்டும் விரண்டோடிக்கொண்டிருக்கிறீர்கள். மரணம்னு சொன்னாலே மரணமா, நான் இந்த உலகத்தில் ஆசைப்படுறேனே, இந்த உலகத்தில் எப்படியாவது நிறைய ஆண்டுகள் வாழணும் ஆசைப்படுறேனே, என்கிட்ட போய் மரணத்தை பற்றி சொல்கிறீங்களே. மரணத்தின் சம்பவங்கள் ஏதாவது பேசிட்டா, மரணம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயங்களை மக்களுக்கு மத்தியில் பேசிட்டா, அதை பற்றி பேசாதப்பா, இதை பற்றி ஏன்பா பேசுகிற, அப்படி தானே சொல்லுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். நபியே, மக்களிடம் கூறுவீராக, நீங்கள் மரணத்தை விட்டு முரண்டோடிக்கொண்டு இருக்கிறீர்கள், ஆனால் அது நிச்சயம் மரணம் உங்களை ஒரு நாள் தழுவியே தீரும், அதிலிருந்து நீங்கள் தப்பவே முடியாது. எந்த நேரத்தில் எப்படி நடக்கும் என்பதை யாராலும் அறிய முடியாது. அருமையான பெருமக்களே, அது மட்டும் இல்லாமல் அடுத்து ஒரு சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள். ஒரு நாள் மரணத்தை தழுவ இருக்கிறோம் அல்லவா, இப்போது ஒரு சமயம் பள்ளிவாசல்ல அமர்ந்திருக்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நம்முடைய உடலை கஃன் செய்து இறுதி பிரார்த்தனைக்காக வேண்டி எடுத்து வர இருக்கிறார்கள். பள்ளிவாசல்ல இருந்து கொண்டு சொல்லுவார்கள், எந்த பள்ளிவாசல் நாம் தொழுகைக்காக வேண்டி போகிறோமோ
அந்த பள்ளிவாசலில் தான் இறந்து விட்ட பின்பு நம்முடைய ஜனாசாவினுடைய தொழுகை நடைபெறும். உண்மையல்லவா? எந்த இடத்திலே கபரஸ்தான் இருக்கிறதோ அங்கேதான் அந்த ஜனாசாவை அடக்கமும் செய்யப்படும் என்பதை ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியில் மரணம் சம்பந்தப்பட்ட ஞாபகத்தை அவ்வப்போது கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இந்த உலகம் என்பது நிரந்தரமல்ல. மரணம் என்பது எப்படி எந்த இடத்துல நடக்கும் என்பதை யாராலும் அறிய முடியாது. நாம் மரணத்திற்கு பின்பு இறைவன் நம்மிடத்தில் இந்த உலக வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாய் என்று கேட்பானே, அந்த சமயத்தில் இந்த உலகில் வாழ்கிற பொழுது எந்த அளவிற்கு நாம் நன்மைகள் செய்து வாழ்ந்தோமோ அந்த நன்மைகளை கொண்டு நாம் காப்பாற்றப்படுவோம். இந்த உலகிலே வாழ்கிற பொழுது தீமைகள் அதிகம் செய்து வாழ்ந்தால் நாம் பாவிகளாக நரகத்தில் வீசப்படுவோம். நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவராய் சுவர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நல்ல மனிதராய் வாழ்வோம். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.